ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு மரபு தொடர்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதில் காவரிசை முடிச்சாச்சு. இன்னைக்கு அடுத்தது பார்த்தோம்னா சாவரிசை பார்க்க போறோம். ஓகேங்களா? பார்க்கலாங்களா? சரி, ஓகே. ஸோ பார்க்கலாம். சகட்டடியாக அப்படின்னா மொத்தமா. ஓகேங்களா? ஏன்னா சகட்டு மேனியா அப்படின்னு ஞாபகம் இருக்குங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மொத்தமா அப்படின்வாங்களே, அதான் சகட்டடியாக. அடுத்து சக்கரம் சுற்றுதல் அப்படின்னா பெரிதும் துன்புறுத்தல். ஓகேங்களா? சக்கரம் சுற்றுதல் அப்படின்னா பெரிதும் துன்புறுத்தல். அடுத்து சக்கை வாங்குதல்னா மிக கடிந்து பேசுதல். சக்கை புழிஞ்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப போய் வச்சு செஞ்சுட்டாங்கன்ற மாதிரி, ரொம்ப இது சொல்லி திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அதை சக்கை வாங்குதல். இல்லைன்னா சக்கை போடுன்னா என்னன்னு சொல்லுவோம்? அப்படியே பயங்கரமா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை மிக கடிந்து பேசுதல். இங்க சடைவாறுதல் அப்படின்னா இளைப்பாறுதல். ஓகேங்களா? சடைவாறுதல், இளைப்பாறுதல். சடை விழுதல்னா பயன்படாது போதல். ஓகேங்களா? சடை விழுதல், பயன்படாது போதல். சட்ட திட்டம்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், சட்ட ஒழுங்கு. அடுத்து சட்டம் தட்டுதல் அப்படின்னா புணுகு வலித்தல். ஓகேங்களா? இது டிஃப்ரெண்டா இருக்கு. சட்டம் தட்டுதல் அப்படின்னா புணுகு வலித்தல். அடுத்து சட்டி எடுத்தல்னா இறத்தல். பிச்சை எடுக்குவாங்க இல்லையா, அது சட்டி எடுக்கிறது, அது சட்டி எடுத்தல். சட்டை பண்ணுதல்னா பொருட்படுத்துதல். ஓகேங்களா? சட்டை பண்றது இல்லை அப்படின்னு நம்ம சொல்றது சட்டை பண்றதே இல்லை அப்படின்னு ஞாபகம் இருக்குங்களா? அதுதான் சட்டை பண்ணுதல், பொருள்படுத்துதல். சண்டை பிடித்தல்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், கடிந்து கூறுதல். அடுத்து சதசதப்புனா ஈரப்பற்று. சொதன்னு இருக்கணும் இல்லையா, அதான் சதசதப்புனா ஈரப்பற்று. சந்தியில் இழுத்தல் அப்படின்னா பழிப்பிற்கிடமாக்குதல். என்னது? சந்தி சிரிக்க வச்சுட்டான்னு ஞாபகம் இருக்குங்களா? அதுதான் அது பழிப்பிற்கிடமாக்குதல். ஓகேங்களா? சந்தியில் இழுத்தல். அடுத்து சந்தியில் நிற்றல் அப்படின்னா ஆதரவின்றி இருத்தல். அதான் சொல்லுவாங்கல்ல, இதுல நிக்க வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் ஆதரவின்றி நித்தல். அதே மாதிரி சந்தி சொல்லுதல்னா என்னது? தூதராகி செய்தி அறிவித்தல். ஓகேங்களா? சந்தி சொல்லுதல்னா தூதராகி செய்தி அறிவித்தல். சந்து பொந்துன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், மூளை முடுக்கு. பொந்துங்க சொந்த பொந்து. அடுத்து சப்பானி கொட்டுதல் அப்படின்னா கை சேர்த்து கொட்டுதல். ஓகேங்களா? நம்ம கூட இந்த குழந்தைங்க பருவம் பார்த்துருப்போம் இல்லையா, அதுல பார்த்தோன்னா சப்பானின்னு சொல்லிட்டு ஒரு பருவம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கை தட்டுற பருவம். குழந்தைங்க உட்காந்து கை தட்டும் இல்லையா, அந்த பருவம் தான் சப்பானின்னுவாங்க. அதான் சப்பானி கொட்டுதல்னா கை சேர்த்து கொட்டுதல். சப்பை கட்டுதுன்னா நம்மளால தெரியும், சப்பக்கட்டு கட்டாதடா அப்படின்னு இல்லையா, குற்றம் குறைகளை தாங்கி பேசுதல். ஓகேங்களா? குற்றம் குறைகளை தாங்கி பேசுதல். சரக்கவிழ்தல் அப்படின்னா பொய்யான செய்திகளை கூறுதல். ஓகேங்களா? இதுவும் நம்ம கேள்விப்பட்டதுதான். சரடு திரைத்து கூறுதல் அப்படின்னா ஒன்றை பொய்யாக கற்பித்து கூறல், தந்திரமாக தீயன செய்ய தூண்டுதல். ஓகேங்களா? சரடு திரித்து கூறுதல், அதான் பொய்யா ஒண்ணு கத்துட்டு சொல்றது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு தந்திரமா ஒரு தப்பு செய்யறதுக்கு தூண்டுறது. ஓகேங்களா? அடுத்து சரடு விடுதல் அப்படின்னா பிறர் வழியாக தன் கருத்தை வெளியிடுதல். ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க, டைரக்டாலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த ஆஃபீஸ்லாம் நிறைய நடக்கும், பிரைவேட் ஆஃபீஸ் எல்லாம். அப்படியே இவன் மூலியமா இவன் சொன்னா ஏதாவது மாட்டிப்பானு இன்னொருத்தனை தூண்டி விட்டு பண்ணுவாங்களே, அதை பிற வழியா தன் கருத்தை வெளியிடுதல், சரடு விடுதல். சரமாரியாகனா இடைவிடாமல், நமக்கு தெரியல, சரமாரியாக. ஓகே. சரி கட்டுதல் அப்படின்னா ஈடு செய்யுது. சரி கட்டுறதுன்னு இல்லையா, ஈடு செய்தல், கடனை தீர்த்தல், இணக்கமாக செய்தல். சரிக்கு சரின்னா என்னன்னா, எங்கிட்டே நீ சரிக்கு சரியா நின்று பேசுறியா அப்படின்னு, பதிலுக்கு பதில், பழிக்கு பழி. ஓகேங்களா? அடுத்து சரிவர அப்படின்னா முழுதும். இங்க எங்கப்பா சரிவர ஒண்ணுமே நடக்கிறதில்ல அப்படின்னா முழுசும். ஓகேங்களா? அடுத்து சர்க்கரை பேச்சுனா என்ன? பேச்சு சக்கரை மாதிரி அப்படி இனிப்பா பேசுவான், ஆனா பண்றதெல்லாம் அந்த மாதிரி அப்படின்னு இல்லையா, அதை இனிமை காட்டும் சொல். சல்லோ பில்லோ வென்றிருதல் அப்படின்னா சங்கோபமின்றி பழகுதல். எந்த ஒரு சங்கோஜமும் இல்லாம அப்படியே கேஷுவலா பழகுறாங்களே, அதை சல்லோ பில்லோ வென்றிருத்தல். அடுத்து சல்லுப்படுதல் அப்படின்னா தொந்தரவுக்குள்ளாதல். என்ன இவனோட ஒரு சல்லையா இருக்குது அப்படின்னும், தொல்லையா இருக்குது அப்படின்னும் இல்லையா, அதை சல்லுபடுதல்னா தொந்தரவுக்குள்ளாகுதல். அடுத்து சாங்கோபங்கமாய், அதே நொழில முழுதும். சாங்கோபங்கமாய் அப்படின்னா முழுதும். ஓகேங்களா? அடுத்து சாயல் மாயலாய் அப்படின்னா, சாயல் மாயலாம் என்னது? சாடமடைய பேசுதுங்களா, அத சாயல் மாயலாய். சாலமாலம் அப்படின்னா என்ன? வஞ்சகம். சாலமாலம் வஞ்சகம். சிக்கல் பிக்கல், ஒரே பிக்கல் பிடுங்கலா இருக்குன்னா சொல்லுவோம், ஞாபகம் இருக்குங்களா? அதுதான் சிக்கல் பிக்கல், தாறுமாறு முட்டுப்பாடு. ஓகேங்களா? அடுத்து சிக்கி அடித்தல் அப்படின்னா வறுமையால் வாடுதல். சிக்கியாச்சு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். சிக்கி அடித்தல் அப்படின்னா வறுமையால் வாடுதல். சிட்டாய் பறத்தல்னா என்ன? சிட்டுக்குருவி மாதிரி அப்படி டக்குன்னு பறந்துடுது. என்னது, ஒரு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா போதும்டா, சிட்டா பறந்துருவாடா அப்படின்வாலே, அது சிட்டுக்குருவி போல விரைந்து ஓடி போதல். சித்திரை சுழியன் அப்படின்னா குறும்பு பண்ணுவாங்க இல்லையா, அவங்க சித்திரை சுழியன் அப்படின்னுவாங்க. அடுத்து சிம்பல் சுழுமல் அப்படின்னா கந்தை.
அந்த துணிங்கெல்லாம் கந்தல் கந்தலா போச்சுன்னா அது சிம்பல் அப்படின்னுவாங்க. கந்தை துணியும் கந்தை. அடுத்து சிரித்த பிழைப்பு அப்படின்னா ஏளனம் செய்யத்தக்க வாழ்வு. வாழ்க்கைப்ப எல்லாரும் சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இல்லையா, அதை சிரித்த பிழைப்பு. என்னோட பொழப்பே சிரிப்பா சிரிக்குதுன்னு இல்லையா, அதை ஏளனம் செய்யத்தக்க வாழ்க்கை. சிரிப்பாணிப்படுதல் அப்படின்னா சிறுமைப்படுத்தல். சிரிப்பாணிப்படுதல் சிறுமைப்படுதல் அதேதான். சிரிப்பாய் சிரித்தல் அதான் சொன்னோம் இல்லையா, இகழ்தல், மலிந்து கெடுத்தல், நிலை கெட்டு தெரிதல். சிரிப்பா சிரிக்கிறதையும் பொழப்புன்னு இல்லையா அது. அடுத்து சிலுசிலுத்தல்னா உடல் புலகித்தல். இப்ப சிலுத்து போச்சுப்பா உடம்பே இதை பார்த்து அப்படின்னு இல்லையா, அதை உடல் புலகித்தல். அடுத்து சில்லந்தட்டி போதல் அப்படின்னா வறுமைக்கு உட்படுதல். சில்லந்தட்டி போதல் அப்படின்னா வறுமைக்கு உட்படுதல். சிறகு கட்டி பறத்தல் அப்படின்னா என்னது, விரைந்து செல்லுதல் அப்படின்னா என்னது, அப்படியே வேகமா போறது வந்து சிறகு கட்டி பறத்தல்னு சொல்லுவாங்க. இது நம்ம கேள்விப்பட்டதான். அடுத்து சிறப்பு செய்தல் அப்படின்னா இந்த விழா கொண்டாடுறது அவங்க உபசரிப்பாங்க இல்லையா, சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சிறப்பு செய்தல். சிறிதுரைத்தல் அப்படின்னா இகழ்ந்து பேசுதல். ஓகேங்களா, இது ஓகே, நம்ம நல்லாவே தெரியும். சின்ன பின்னம் ஓகேங்களா, அப்படின்னா கண்டதுண்டமா போச்சு, சின்ன பின்னமா போச்சுன்னு இல்லையா. அடுத்து சீட்டு கொடுத்தல் அப்படின்னா வேலை நின்று விலக்கல். அதை சீட்டு கொடுத்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் வந்து வேலையில இருந்து தூக்கிட்டாங்கன்னு அர்த்தம். சீட்டு நாட்டுனா கூட்டுச்சீட்டு முதலியன. இந்த சீட்டுலாம் இருக்கு இல்லையா, சீட்டு போவாங்க, அது கூட்டுச்சீட்டு, அது சீட்டு நாட்டு. சீருமாறுனா தாறுமாறு, பேர்லயே இருக்கு. அடுத்து சுக்காஞ்செட்டி அப்படின்னா கடுஞ்செட்டுள்ளவன். ஓகேங்களா, சுக்காஞ்செட்டி அப்படின்னா கடுஞ்செட்டுள்ளவன். அடுத்து சுக்கு சுக்காய் அப்படின்னாலுமே துண்டு துண்டாய், சில்லு சில்லாய், சுக்கு சுக்காய், துண்டு துண்டாய். ஓகேங்களா, சுட்டி சுட்டியாக வட்ட வட்டமாக. ஓகேங்களா, சுட்டி சுட்டியாக அப்படின்னா வட்ட வட்டமாக. அடுத்து சுரித்த மூஞ்சி அப்படின்னா வெறுப்பை காட்டும் முகம். மூஞ்சி பேர் அப்படி சுருங்கி போச்சுன்னு இல்லையா, அத வெறுப்பை காட்டும் முகம். சுருங்கி போச்சுன்னா எனக்கு வெறுப்பை காட்டுறாங்க அர்த்தம். சுருக்கி பிடித்தல் அப்படின்னா செலவு முதலியன கொடுத்தல். கொஞ்சம் இந்த இதெல்லாம் வந்து செலவெல்லாம் நம்ம சுருக்கி பிடிச்சுதான் வாழணும் அப்படின்னு இல்லையா, சுருக்கி பிடிக்கிறது. அடுத்து சுருக்கி கொடுத்தல்னா அப்படி கண்டிப்பு காட்டுறது. ஓகேங்களா, அப்படி சுருக்கி. அடுத்து சுருக்கி போட்டு கொள்ளுதல்னா தற்கொலை புரிந்து கொள்ளுதல். சுருக்கு போட்டு சாவுன்னுவாங்க எங்க ஊர்ல எல்லாம், சுருக்கு போடு அப்படின்னுவாங்க. அதை சுருக்கு கழுத்துல சுருக்கு போட்டு கொள்ளுதல். ஓகேங்களா. அடுத்து சுருள வாட்டுதல் அப்படின்னா வருந்த வேலை வாங்குதல். வாட்டுதல்னாவே நம்மளால தெரியும், வாட்டுறான் வயல்ல வாட்டுற மாதிரி போட்டு வாட்டுறான்பா அப்படின்னா இந்த வருத்த வேலை வாங்குது. சுவடியை கட்டுதல்னா பேச்சை நிறுத்தல், படிப்பை நிறுத்தல். சுவடி அப்படின்றது இங்க பேச்சுன்னு சொல்லலாம், படிப்பும் எடுத்துக்கலாம், அது நிறுத்துறது. ஓகேங்களா. சுழலமாடுதல் அப்படின்னா ஒன்றை பெறுதற்கு இடைவிடாது முயலுதல், அதாவது வஞ்சகமாக கொள்ளுதல், சுழலமாடுதல். ஓகேங்களா, அது பார்த்துக்கோங்க. சுழற்சி அடித்தல் நம்மளுக்கு நல்லாவே தெரியல, சுழற்சி வீசுது, அப்படி சுழற்றி அடிக்கிறதுவாங்க இல்லையா, அது. கொள்ளை நோய் வருதல், அது சுழற்சி அடித்தல். கொள்ளை நோய். ஓகேங்களா, அப்படியே கொரோனா மாதிரி கொள்ளை நோய் மொத்தமா வந்து அடிச்சுட்டு போறது. அது சுழித்து வாங்குதல் அப்படின்னா சுழற்சி உள்ளிழுத்தல், சுழித்து வாங்குதல். ஓகேங்களா, சுழற்சி உள்ளிழுத்தல். சுழியெழுத்தல் அப்படின்னா தலைவிதி. இந்த தலையெழுத்து இல்லையா, நம்ம சுழின்னு என்னது தலையெழுத்து சுழின்னு சொல்லுவோமா, அதை சுழி எழுத்தல் அப்படின்னா தலைவிதி. அடுத்து சுற்றி பிடித்தல் அப்படின்னா வயிறு மிகவும் நோதல், பற்றி கொள்ளுதல் இல்லைன்னா. ஓகேங்களா, சோ வயிறு மிகவும் நோதல், பற்றி கொள்ளுதல். சுற்றி பிடித்தல். சுற்றுக்காலிடுதல் அப்படின்னா விடாது பற்றி தொடர்தல். கால சுத்தன பாம்பு மாதிரி இல்லையா, விடாது பற்றி தொடர்தல். அடுத்து சுற்றும் சுழற்றுமாய் அப்படின்னா நேரின்றி வளைந்து. அடுத்து சுற்றுமுற்றும்னா நாலா பக்கமும் இல்லையா, 4 பக்கமும் சுற்றுமுற்று பார்க்கணும் அப்படின்னு. சுற்று வட்டகை அப்படின்னா வட்டாரம். சுற்றுப்புறத்து கிராமங்கள்ல சுற்று வட்டகை வட்டாரம் அப்படிங்க. அடுத்து சூடம் கேட்டு போதல் அப்படின்னா நிலை கெட்டு முடிவடைதல். ஓகேங்களா, சூடம் கேட்டு போதல் அப்படின்னா நிலை கெட்டு முடிவடைதல். அடுத்து சூடு காட்டுதல் அப்படின்னா கடுமை குறி காட்டுதல். ஓகேங்களா. அடுத்து சூழ் போதல் அப்படின்னா ஆராய்தல். சூழ் போதல் ஆராய்தல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுலாம் நல்ல ஒரு இதா பார்த்துக்கணும். ஓகேங்களா. சூளுறுத்தல் நம்மளால தெரியல, ஆணையிடுதல். சூளுறுத்தல் அப்படின்னா ஆணையிடுதல். சூறையாடுதல் நமக்கு தெரியல, சூறையாடிட்டாங்க அப்படின்னு அர்த்தம், கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். செக்கடி முண்டன்னாவே என்னது, வெறுமையா இருக்கிறதுன, சோ வெறுந்தடியன், செக்கடி முண்டன். சரி, ஓகே. செட்டு பொட்டாதல் அப்படின்னா வணிகம் சிதைந்தல். வணிகம் செய்யறாங்க இல்லையா, அது சிதைத்தான் செக்கடி முண்டன். சரி, செட்டு பொட்டாதல் அப்படின்றது. அடுத்து செய் நேர்த்தி அப்படின்னா சரியான போசனை, சிறந்த சாகுபடி. நேர்த்தியா வந்து சாகுபடி ஆச்சுன்னுவாங்க இல்லையா, சிறந்த சாகுபடி, சரியான போசனை. செலவு கொடுத்தல் அப்படின்னா உத்தரவு கொடுத்தல் இல்லைன்னா நட்டம் இருத்தல். உத்தரவு கொடுத்தல், நட்டம் இருத்தல் அப்படின்னா செலவு கொடுத்தல். ஓகேங்களா. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா சேகண்டி அடித்தல், வீண் பேச்சு பேசி காலம் கழித்தல், பலரறிய கூடுதல்.
ஓகேங்களா. சேகண்டினா நம்ம இந்த ஒரு இசைக்கருவி மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா, அந்த அதை வந்து அடிச்சோம்னா சவுண்ட் வரும் இல்லையா, அந்த வீண் பேச்சு பேசி காலங்கள்ல ஒன்று டைரக்ட் மீன் பார்த்தீங்கன்னா பலரறிய கூடுதல். அதை அடிச்சாங்கன்னா எல்லாரும் வந்து கூடுவாங்க இல்லையா, அதுதான் சொல்லுவாங்க பலரறிய கூடுதல்ன்றது. இது பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு மரபு மாதிரி வீண் பேச்சு பேசி காலங்கழித்தல். ஓகே, அடுத்து சேர் கொடுத்தல். சேர்ன்றாங்க. சேர் கொடுத்தல் அப்படின்னா காட்டி கொடுக்கறது. அடுத்து சேரும் சுரியுமாய் அப்படின்னா குலைவாய். சேரும் சுரியுமாய்னா என்னது, சுதமா இருக்குமா சேரு இதுவா, அப்ப அது என்ன குலைவா இருக்கிறது தானே, அதுதான் சொல்றாங்க. செய்யத்திருத்தல் அப்படின்னா நன்னிலையில் இருத்தல். ஓகேங்களா. அடுத்து செய்யொத்திருத்தல் அப்படின்னா இணக்கமா இருக்குது. ஒத்திருத்தல் அப்படின்னாலும் என்னது, இணக்கமா இருக்கிறத அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சொடக்கெடுத்தல் அப்படின்னா நெட்டி வாங்குதல். சொடுக்கு எடுக்குவாங்க இல்லையா, சொடுக்கு, அது சொடக்கெடுத்தல், நெட்டி வாங்குதல். சொட்டை சொல் அப்படின்னா பழி பார்த்தீங்கன்னா சொட்டையா சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த சொட்டையா சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம், அது எது பழி சொல் தான், ஆவாத ஒரு விஷயம் தான் அப்படின்னா இல்லையா, அதான் பழி வார்த்தை. சொட்டு போடுதல் அப்படின்னா குறை கூறுதல், தவறுதல். சொட்டு போடுதல். ஓகேங்களா. சொல்லாத சொல்னா தகாத சொல், அது பேர்ல இருக்கு. சொல்லாம சொல்றதுன்னு அது குறிப்பா சொல்றது, அப்படி சொல்ற மாதிரி சொல்றது, சொல்லாத மாதிரி சொல்றதுன்னு இல்லையா, அதை குறிப்பா சொல்றது. சொல்லி காட்டுதல், குத்தி காட்டுதல், சொல்லி காட்டுறான் பாரு செஞ்சது அப்படின்னு இல்லையா, குத்தி காட்டுதல். பாடம் ஒப்பித்தல், அதே மாதிரி சொல்லி காட்டுறது, நம்ம அப்படி சொல்லி காட்டுவோம் இல்லையா, அதை பாடம் ஒப்பிக்கிறது. சொல்லி கொள்ளுதல்னா விடைபெறுதல். சொல்லிட்டு போ அப்படின்னு போகும்போது அதான் விடைபெறுதல். தாங்கி பேசுதல், இறந்து போதல். ஓகேங்களா. சொல்லி கொள்ளுதல் அப்படின்னாலும் வீட்டுல என்ன சொல்லிட்டுயா அப்படின்னுவாங்க இல்லையா, அதான் இறந்து போதல். ஓகேங்களா. அடுத்து சொல்லி வைத்தல் அப்படின்னா முன்னறிவித்தல், கற்பித்தல். எது சொல்லுவாங்க இல்லையா, ஏன் சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் ஒன்னா வந்து பேசுறீங்க அப்படின்ட்டு, அதான் முன்னறிவித்தல், முன்னாடியே அறிவிச்சு வந்து சொல்றது, கற்பித்தல். அடுத்து கற்பித்தல். சொல்வளத்தல் அப்படின்னா செய்தியை பலரும் அறிய செய்தல். ஓகேங்களா. சொல்வளத்தல் அப்படின்னா செய்தியை பலரும் அறிய செய்தல். சொரிந்து கொடுத்தல் அப்படின்னா தூண்டுறது, சொரிந்து கொடுக்குறது. சொரிஞ்சு கொடுக்குறான் பாரு அப்படின்னா என்ன அர்த்தம், தூண்டுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதான். ஸோ அவ்வளவுதான், சாவரிசை வந்து நம்ம முடிச்சோம். ஓகேங்களா. ஸோ வந்து ஈஸியா தான் இருக்கு இல்லைங்களா. ஸோ சாவரிசை. ஸோ இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறது ஒரு 10-20ன்னு வச்சுக்கலாமா. மீதி எல்லாமே பார்த்தா நம்ம நார்மலா யூஸ் பண்றதா இருக்கும், அதனால கஷ்டம் இல்லாமலே படிக்கலாம். பாருங்க. அடுத்து பார்த்தோம்னா தாவரிசை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 ஒரு 4 பேஜ் இருக்கு. ஒரு 4.5 பேஜ் 5 பேஜ் வச்சுக்கோங்களேன். 5 பேஜ் தான் இருக்கு. ஸோ அதுவுமே ஈஸியா முடிக்கலாம், ஒன்னா முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ ஈஸியா தான் நம்ம முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட முக்காவாசிக்கு என்ன நமக்கு தாண்டிட்டோம். ஸோ அதனால கொஞ்சம் சோம்பேத்தனப்படாம முடிங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அதே மாதிரி பார்த்தோம்னா திட்டங்கள், அரசு திட்டங்கள் 2 நம்ம முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கோம். ஸோ அது வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன், அதுவும் பார்த்து படிச்சுக்கோங்க. மற்றது ஏதாவது டவுட் இருக்கு, ஏதாவது உங்களோட கருத்து இருக்கு அப்படின்னு கீழே பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். பாய்.